ஆப்பிரிக்காவில் வாழும் பழங்குடியின மக்கள் அவங்க தாகத்துக்கு தண்ணீர் கிடைக்கலைன்னா தண்ணீர் இருக்கக்கூடிய இடங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த பஃபூன் அப்படிங்கிற குரங்கை பிடிச்சி அந்த குரங்கு மூலியமா தண்ணீர் இருக்கக்கூடிய இடங்களை ஆப்பிரிக்கன் பழங்குடியின மக்கள் கண்டுபிடிச்சிட்டு வராங்க. அது எப்படின்னு நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கடைசி முடியும் பாருங்க. ஆப்பிரிக்காவில் வாழ்ற பழங்குடியின மக்களுக்கு தண்ணீர் தேவைப்படும் போது அவங்க முதல்ல தண்ணீரை தேடுறதுக்கு பதிலாக இந்த பஃபூன் அப்படிங்கிற குரங்கை தான் தேடி கண்டுபிடிப்பாங்க. காரணம், வறண்ட நிலமான ஆப்பிரிக்கா பகுதியில் தண்ணீர் கிடைக்கிறதுன்றது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை. அதனாலேயே பழங்குடியின மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பஃபூன் குரங்கை பிடிக்கிறதுக்காக ஒரு பள்ளத்தை தோண்டி அதுக்குள்ள பூசணி விதைகளை கொட்டி வச்சிருவாங்க. அந்த ப்ராசஸ் முடிஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே அந்த பஃபூன் குரங்கும் அந்த பூசணி விதைகளை எடுத்து சாப்பிட்றதுக்காக அந்த பள்ளத்தை நோக்கி வந்து அந்த பள்ளத்துக்குள்ள கையை விடும்போது அந்த குரங்கோட அந்த கை பள்ளத்துக்குள்ளேயே லாக் ஆகிடும். அதுக்கு பிறகு மாட்டுன அந்த பஃபூன் குரங்கை பிடிச்சி அதுகிட்ட சில உப்பு கட்டிகளை கொடுத்துருவாங்க. பசியில உள்ள அந்த பஃபூன் குரங்கும் கொடுத்த அந்த உப்பு கட்டிகளை எல்லாத்தையுமே சாப்பிட்டுடும். கொஞ்ச நேரத்திலேயே அந்த பஃபூன் குரங்குக்கு தண்ணீர் தாகம் அதிகமா ஏற்படும். அதனாலேயே அதை உணர்ந்த பழங்குடியின மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பிடிச்சி வச்சிருந்த அந்த குரங்கை அன்லாக் பண்ணி விட்டுடுவாங்க. பிறகு அந்த பஃபூன் குரங்குக்கு தண்ணீர் தாகம் அடிக்கிறதாலேயே நேரா தண்ணீர் ஊற்று எங்க இருக்குதோ அந்த இடத்தை நோக்கி வேகமா ஓட ஆரம்பிச்சிடும். அது பின்னாடியே அந்த பழங்குடியின மக்களும் ஓடுவாங்க. அந்த பஃபூன் குரங்கும் தண்ணீர் இருக்கக்கூடிய இடத்தை கண்டுபிடிச்சு அதுவும் தண்ணி குடிச்சிடும். அதுக்கு பின்னாடி வந்த பழங்குடியின மக்களும் தண்ணீரை கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நீங்க டெய்லியும் தெரிஞ்சுக்கணும்னா இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க.